சிறு குழந்தைமே ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. குழந்தைங்க அப்பா பிள்ளைகளின் காத்துக் கொள்ளுங்க. அது சரீரங்களை பாதுகாத்துக் அப்பா கூட எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் ஆண்டவர்கள் மூலம் அநேக பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்கள் நடைபெற, சிறுவர் ஊழியங்கள் நடைபெற ஆண்டவர் சண்டை அநேக டீச்சர்களை எழுப்பும்படி, அநேக ஆண்டவர் பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஆண்டவர் உடைய வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாய் ஆண்டவரை மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் அதற்குள்ள ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்களிலுமாய் கூட எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சகோதரர். அவர் செய்கிற வேலை ஆசீர்வதிங்க, பலத்தை கொடுங்க. நிறைய பிள்ளைங்க ஓட முடியாம இருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தை கொடுங்க. சுரத்துல இருக்கு வியாதி ஒவ்வொரு இந்த கிளாஸ்ல வந்து பிசாசானவன் அநேக வார்த்தை கேட்கப்படும் போது யாவற்றிலும் தேவன் நின்று நீர் எங்களை விடுவித்து உங்களுடைய வார்த்தையை கேட்கும் உங்களுக்கு உதவிகரமாய் இருக்கிறது. நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் பாஸ்டர்களையும் ஆண்டவரே எங்க பாஸ்டர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கட்டுகிற சபைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் படிக்கிற பழைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவர். சட்டத்துக்கு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, மெடிக்கல் லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, வேலைக்கு போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வீட்டுல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுடைய வேதத்தை ஆராயும்படியான அறிவை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மனைவிகளை பாதுகாத்துக் கொள்ள, கணவன்மார்களை பாதுகாத்து, குழந்தைகளை பாதுகாத்து இந்த வெயில் ஆண்டவரே பகலாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னது போல இஸ்ரவேலை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவர். கொடுத்த எங்களுடைய அன்பு தாயாருக்காய் தூர நாடு ஆண்டவரே அந்த பகுதி ஆண்டவர் மீதுடைய ஆண்டவரே, அந்த மலை மீதுடைய கரம் தேவனாண்டவரே. மோசே மலை மேல போகப்படும் போது ஆண்டவரே மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவனோடு கூட இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் என் தேவன் கடந்து வரப்படும் போது செய்த என் தேவன் ஆண்டவரே, நீர் மோசேக்கு மட்டும் தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தேவனாயிருக்கிறீர். அந்த தாயாரோடு கரை இருக்கட்டும், அந்த இடத்திலுமாய் கூட தேவ தூதர்கள் கடந்து போகட்டும். நல்ல பலத்தையும் சுகத்தையும் என் தேவன் கொடுத்து நீங்க பத்திரமாக கொண்டு வாங்க. அவங்க ஊழியங்க ஆசீர்வதிங்க. அவங்க எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. என் தேவ ஆவியானவர் நீர் அவங்களை ஆட்கொள்ளுங்க அப்பா. போயிருக்க என் சகோதரி அவங்களுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். சூசனாவை ஆசீர்வதிங்க. இன்னுமாய் தேவன் அதிக ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க அப்பா. உங்களுடைய வேதத்தை ஆண்டவர் அநேக பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கும்படியான மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்களை எழுப்பி வருங்காலத்தில் ஆண்டவரே அந்த இடமெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தின் மீது கரை இருக்கட்டும், வருகிற பாதைகள் மீதும் கரை இருக்கட்டும், பயணங்கள் மீதும் கரை இருக்கட்டும், வண்டிகளோடு கரை இருக்கட்டும். உனக்காக உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என் தேவ தூதர்களை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னது போல நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். நீர் போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா, நீர் பாதுகாப்பை கட்டளையிட்டு பத்திரமாய் கொண்டு வர போற கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளை நேரம் நிமிஷம் வினாடி எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 4ஆம் தேதி 6ஆம் மாதத்தை நீர் எங்களை காண கிருபை செய்து அதற்காய் நன்றி நன்றி. இது கொடுத்த சுகம் ஜீவன் பலத்திற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி, எங்களுடைய சபைகளுக்காய் நன்றி, எங்களுடைய உற்சாக உறவினர்களுக்காய் நன்றி, எங்களுடைய விசுவாசிகளுக்காய் நன்றி, எங்களுடைய கிளாஸுக்காய் நன்றி ஆண்டவரை. கற்றுக் கொடுத்த அந்த ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸையும் மறுபடியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த பாஸ்டரிங்க ஆசீர்வதிங்க, அவருடைய சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய சபைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வயது இன்னுமாய் வாழா வயதை கூட்டி தாங்க ஆண்டவர், இன்னுமாய் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுங்க.
உடைக்காரன் அவரோடு கூட இருந்து அநேக ஊழியங்கள் சிறுவர் ஊழியத்தை செய்யும்படியான ஆண்டவரே அவருடைய பலத்தை நீங்க கொடுத்து பெரிய காரியத்தை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த வேலையிலும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை செபிக்கிறோம் எங்கள் ஜீவன அன்புல நல்ல பிதாவே. ஆமென். Well, let's. Yes, yes, you can. Thank you so All right. much for So being let's- with us the second day. We enjoyed your first day and it was very touching, for children's ministry. Really spoke to our heart the importance that the Lord Jesus showed for the children's ministry, the priority that he gave. It was really an eye-opening teaching. Thank you so much. You're welcome. Well, let's start with prayer. Yeah. And Jump பண்ணி ஆரம்பிப்போம். okay. In the name of Jesus, thank you for your precious, holy, written word. Thank you for the Holy Spirit, who is our teacher and guide. We welcome him to this class and into our hearts. We yield ourselves to his leadings. Fill us, Lord, with your spirit afresh today. Open your word to us so that we have understanding. And we thank you for it in Jesus' name. Amen. Amen. Okay, well, I spent a lot of time praying. Yes. And I wanted to make sure that we were getting. Let me clear my screen here so I can see you. I want to make sure that we are getting things straight from heaven So, in regards to children. நான் நிறைய நேரம் ஜெபத்துல கரித்திருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் நமக்கு பேசணும், ஆண்டவர் கிட்ட இருந்து சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஓகே, அதுக்காக நிறைய நேரம் நான் செலவு பண்ணேன். Much of what happens in children's ministry around the world, you cannot find necessarily in the scriptures. சிறுவர் ஊழியத்துல உலகத்துல முழுமையா சிறுவர் ஊழியத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் வேதத்துல பார்க்க முடியாத காரியங்கள். But the Father God and Jesus and the Holy Spirit have communicated to us enough information so we know what to do. ஆனா பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு நிறைய விவரங்களை அவர் வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். So we spent time going to different communications that the Father has to us. அதனால நாம் நேரத்தை செலவு பண்ணி பிதாவானவரோட பேசி, ஓகே, ஜெபத்துல நேரம் செலவு பண்ணி ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறார் அப்படின்ற சிறுவர் ஊழியத்தை குறித்து என்ன காரியங்கள் நம்மளோட போதிக்கணும்ன்ற வைத்திருக்கிறாரோ அதை நம்ம பார்க்க போறோம். And as we approach the word today, there is something that he wants to convey to us. இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல அந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புறாரு. So it's really helpful to ourselves if we approach the word and remind ourselves that it's God speaking to us. அதனால ஆண்டவர் அவரு நம்ம ஜெபத்துல இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கே தெரியும் ஆண்டவர் தான் நம்ம கிட்ட பேசுறாரு. So if we were all in a room together, I would have you repeat after me, saying,
God is speaking to me. ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. God is speaking to me. சொல்லலாமா? God God is speaking to me. And then you would God is tell your speaking. friend, God is speaking to you. இப்போ நீ மத்தவங்கள பார்த்துட்டு இப்படி கை காட்டி ஸ்கிரீன்ல சொல்லுங்க. God is speaking to you. God When is we- speaking to you. God is speaking to you. God is speaking to you. Thank you. Amen. So what the Lord wants me to convey a couple of things before we get into the main text today. And that is for us to review some of the communications to remind us as we approach the word. இப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக சில காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். தேவனுடைய வார்த்தையில இருந்து கவனிக்க போறோம். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னு நமக்கு நீ திருப்பி நம்ம வந்து ஞாபகம் ஊட்டுறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளோட பேசுறாரு. The second thing is he wants to communicate his love. He wants you to understand by revelation, by knowledge, and your understanding how much he loves children. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையினால, அவருடைய பிரசன்னத்தினால அவர் எவ்வளவு ஆண்டவர் வந்து பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறாரு, பிள்ளைகளை குறித்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறாருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. Okay, now if someone would read 1 John chapter 4 verses 7 and 8. 1 John 4, 7 and 8. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். மாணவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். Now, in English, you know, and I'm sure this is what it says in Hindi, that Tamil. God is love. தேவன் அன்பா இருக்கிறார். எஸ். And it also says anyone who loves is a child of God. So தேவன் he is a அன்பாவே child of God. தேவன் அன்பாவே இருக்கிறார். யாராவது அன்பை காட்டும் பொழுது, அன்பு உள்ளவர்களா இருக்கும் பொழுது அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். And the Father wants us to be aware that there are many children already on the broad road to destruction. பிதாவானவர் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும்னு விரும்புறாரு. என்னன்னா, ஏற்கனவே அநேக பிள்ளைகள் அந்த அந்த வாசல், ஓகே, பெரிதா இருக்கிற வாசல் வழியாக மரணத்துக்கும் அழிவுக்கு நேரா போறாங்க. So for us not to be blind to it, but be aware of it. நம்ம வந்து அதுக்கு கண் மூடி இருக்கக்கூடாது, புரியாம இருக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அதை குறித்து உணர்வுள்ளவர்களாய் அதை கவனிக்கணும். ஐயோ, எவ்வளவு பிள்ளைங்களை போறாங்களே, வழிக்கு நேரா அழிவு வாசலுக்கு நேரா போறாங்களே. And you'll find that many adults that are already on that road and have been on that road for a long time entered in when they were very young. இன்னைக்கு நீங்க பாக்குற பெரியவங்க அந்த அழிவுக்கு நேர போற வாசல், தீய பழக்கம், தீய காரியங்கள், பாவ காரியங்கள்ல இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க அவங்க எப்போ அந்த வழியில போனாங்க தெரியுமா? சின்ன வயதுலயும் வாலிப வயதுலயும் அந்த வழியில போயிட்டாங்க. So no matter what ministry you are primarily involved in, your work is important
to save people from going to hell. நீங்க சிறுவர் ஊழியம் இருந்தாலும் உதவி ஊழியம் இருந்தாலும் பெரியவங்க ஊழியமா இருந்தாலும் அந்த 5 விதமான ஊழியம் எதிரில இருந்தாலும் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அழிவுக்கு நேர போற ஆத்துமாக்கள் ஜனங்கள், நரகத்துக்கு போற ஜனங்களை அவங்க என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம். So I'm going to share this right now. I have met at least 4 people that have gone to hell and returned. நான் இப்போ உங்ககிட்ட இது கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளணும். நான் சந்திச்ச ஏறக்குறைய 4 பேரு அவங்க நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்க. So I'm going to share just a few seconds about it because it's very helpful when you minister to kids. If you ever talk about hell, that you can describe what it's like. நீங்க இது நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். யாருக்கிட்டயாவது எந்த மனிதர்கிட்டயாவது நீங்க நரகத்தை பத்தி பேசும்போது ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு. None of these 4 people know each other, so their descriptions are very similar. இந்த 4 பேரும் நான் சொல்ல போற 4 பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பத்தி தெரியாது. ஆனா அவங்க சொல்ற அந்த நரகத்தை குறித்த அவங்க அனுபவம் ஏறக்குறைய ஒரே மாதிரியா தான் இருக்கும். பட் யாருமே இப்போ உட்கார்ந்து பேசி அவங்க டிஸ்கஸ் பண்ணியாலாம் சொல்லல. So they all say that it's, of course, very hot, but it's so dry. There's not even a drop of water down there. எல்லாருமே சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அது ரொம்ப சூடா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப காய்ந்து போன இடமா இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு இடமா இருக்குது. They say the flames and the screams are just horrible down there. அங்க இருக்கிற அலற சத்தமும் அங்க இருக்கிற அந்த அக்னி அந்த ஃப்ளேம்ஸ்னா பறக்கிற அந்த அக்னி பார்க்கும்போது ரொம்ப கொடுமையான ஒரு காரியமா இருக்கு. And so the boys and girls that we save, I mean, we don't save them, but we lead them to salvation. They escape that torment. அந்த பெண் பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகள் நம்ம அவங்களை காப்பாத்த போறது இல்ல. ஆனா அந்த சத்தியத்தை மட்டும் தான் அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்றோம். Now, one thing we should remember is that it says in Matthew 5:14 through 16 that we are the light of the world. And we could read that if you like. 14-16 மத்தேயு 5:14-15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. So we are light, and especially when we work with children, we are a light to them. நம்ம ஒளியா இருக்கிறோம். முக்கியமா நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம வேலை செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு நாம் ஒளியா இருக்கிறோம். Now, Ms. Audrey shared in answering the question yesterday from the precious person that works with children about what do I do with the Hindu child, and the answer was really good. நேத்து ஒரு சகோதரி ஒரு அருமையான ஒரு சிறுவர் ஊழியம் செய்யறவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி இந்து பிள்ளைங்க கிட்ட நான் ஊழியம் பண்ணும்போது இப்படி அவங்க ஒரு பின்ன போறாங்க வர்றாங்க, ஒரு வளர்ச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதை குறித்து நான் என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது மேம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்தது.
And love will always draw children over time, the consistent loving and smiling, telling them about Jesus. It's okay when they tell us their, whatever about what they know about the other religion, but we keep continuing to plant the seed, and the seed is the word. And God is love. So we plant love in their heart. And it's the அப்போ greatest power there is. சிறுவர் ஊழியத்துல பாத்தீங்கன்னா நம்ம அன்பு தான் காட்டணும் முக்கியமா. ஓகே, அப்போ அன்பால அந்த விதைய விதைக்க எது தேவனுடைய வார்த்தைன்ற விதை அன்பால நம்ம விதைக்கும் பொழுது அவங்க வந்து ஒருவேளை அவங்க கடவுள்கிட்ட வர்ற அவங்க விக்கிறவங்ககிட்ட போவோம் வரோம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா அன்போட அந்த விதைய விதைச்சீங்கன்னா அது போய் அங்க ஒரு நாள் கண்டிப்பா அது முளைக்கும், வளரும். தேவனுடைய வார்த்தைன்ற விதை வளரும், கனி கொடுக்கும். And anytime they come back, children, if they say something about their religion, we don't need to know everything about their religion, but we know our God heals. He's a healer. So ஒருவேளை அந்த பிள்ளைங்க திருப்பி வந்து அவங்க விக்கிரத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பத்தி எல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க விக்கிரகத்தை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அது வெறும் விக்கிரம் தான். ஆனா நமக்கு தெரியும் நம்ம தேவன் அன்பின் தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். ஓகே, அதனால அவங்க கிட்ட அது போய் எதுவுமே நீங்க பேசணும்னு அவசியமே இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த விக்கிரத்தை பத்தி எப்பவுமே நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் யாருக்கிட்டயாவது இயேசுவை பத்தி சொன்னாலும் அதை பத்தி சொல்லாதீங்க. தேவையே இல்லை. அது ஒரு பொருட்டே இல்லை. அவங்க பண்ற செயல்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, எதுக்குங்க நீங்க வாசல்ல குங்க போடுறீங்க, அந்த குங்க தண்ணிய தெளிக்கிறீங்க, மஞ்சளை போடுறீங்க, அது அந்த அர்த்தம் வேணா சொல்லலாம். ஆனா அவங்க விக்கிரத்தை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் கன்றாவி கதைகள். ஓகே, அதை பத்தி நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்க. Now I'm going to the Lord wants me to do just a short review of his communications to us that we went over yesterday. Because sometimes if you're not specifically called to children's ministry, one of two things usually happen. பாருங்க, நேத்து நம்ம பேசின சில காரியங்களை குறித்து அந்த உரையாடல்ல அந்த கிளாஸ்ல நம்ம முதல் நாள்ல பண்ணும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு காட்டினார், சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த காரியத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகம். அதுல வந்து ஒண்ணு, குறிப்பாக ஒரு சிறுவர் ஊழியத்தின் அழைப்பு உங்களுக்கு இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். One group usually doesn't even recognize or even think that children's ministry is legitimately in the Bible. That's why we went over it yesterday. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஜனங்க, அவங்க வந்து சிறுவர் ஊழியன்றது ஒரு ஊழியமாவும் கருதுல. சிறுவர்களை குறித்து தேவன் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாரா, அவங்களுக்கு வந்து ரட்சிப்பின் செய்தி ஏதாவது இருக்குதான்றது கூட அவங்க வந்து கனப்படுத்துற. அது வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. அது So there are different things captured in the Bible to communicate to us what children's ministry is and what we're supposed to do. ஆனா வேதத்துல அநேக காரியங்கள் அநேக விதத்துல சிறுவர்களை குறித்த செய்தியும் சிறுவர் ஊழியத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்ன்றது வந்து நமக்கு அது காண்பிக்குது. And even though the Father specifically says it for children, you can apply it to adults as well. அது ஒருவேளை சிறுவர்களை குறித்துதான் பிதாவானவர் சொன்னா கூட அதை நம்ம பெரியவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். So when you do ministry, and especially children's ministry, it's always good to prepare your heart before ministry starts and say, however I receive people is how I'm receiving Jesus. நீங்க வந்து சிறுவர் ஊழியம் பண்ணும் பொழுது அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாளைக்கு நீங்க போய் சிறுவர் ஊழியம் நடத்துறீங்கன்னா
நீங்க அதுக்கு முன்னால நல்லா ஜெபம் பண்ணி உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே ஜனங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்றேனோ, பெரியவங்களை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு நான் எவ்வளவு பயபக்தியா அந்த சுவிசேஷத்தை சொல்லுவேனோ, அதே போல இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பாரத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களும் ஒரு ஆத்மா, அவங்களும் கணக்கு கொடுக்கணும். அவங்களும் செத்தா பரலோகத்துல நிறமா ஒரு காரியம் இருக்குது அவங்களுக்கும். அவங்க மிருகம் கிடையாது. மிருகம் 5 அந்த சென்சஸ், ஓகே, சென்சஸ், ஓகே, Okay. 5 And then we 5 அறிவு இருக்கிற மிருகங்கள் அது செத்தா அது மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா 6 அறிவு இருக்கிற நாம், தேவனுடைய சுவாசம் நம்ம சரீரத்துல இருக்கு. நாம் என்னது ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதாவது பிள்ளைங்க கூட கொடுக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். Yeah. And then we talked about the millstone. Now, for adults, a lot of times we will think, well, that's capital punishment. But the Father's trying to convey to us how serious it is to make children stumble அந்த or அந்த sin. நேந்திர கல்லை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம நினைக்கலாம், என்னது இது அவ்வளவுப்பட்ட ஒரு தண்டனை ஆண்டவர் சொல்றாரு, தண்டனையை பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு. தண்டனையை விட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு முக்கியத்துவம் சிறுவர் ஊழியம் இருக்குது. ஒரு குழந்தை எவ்வளவு முக்கியத்துவம், ஓகே, ஒரு உயிர், அது ஒரு ஜீவன். அது நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளும், நம்ம எல்லா செய்தியில பாக்குற குழந்தைங்களுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் நடக்குது. கொலையில இருந்து தற்கொலையில இருந்து, ஓகே, விபச்சார அந்த கற்பழிப்புல இருந்து எவ்வளவு காரியங்கள் குழந்தைகள் மீது நடக்குதுல்ல. அப்ப இது என்ன காட்டுதுன்னா, சாத்தான் அந்த பிள்ளைகளை எப்படியாவது கொல்லணும், அழிக்கணும், ஓகே அப்படின்னு நினைக்கிறான். திருடணும், கொல்லணும், அழைக்கணும்னு நினைக்கிறான். சோ அது ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு முக்கியமானது அது. அதை நீ தடை பண்ணனா இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும்ன்றது காட்டுறதுக்காக தான் அவர் சொல்றாரு, தவிர நம்மளை அழைக்கணும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு. And then the Lord said, that the Father doesn't want any of the little ones to perish. And remember what that means is the Father is telling us that children aren't necessarily given a free pass or safe, that they can perish. And it's up to us to get them saved. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், ஒருவனும் அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது சிறுவரை குறித்து கூட ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒருவனும் அழிஞ்சு போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களால அழிஞ்சு போக முடியும், அதனாலதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அழிஞ்சு போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆனா போக கூடாத படிக்க, அழிஞ்சு போக கூடாத படிக்க நீங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்தணும்னு சொல்றாரு. And the Father also says to forbid not. When he says forbid not, what he's communicating to us is not to prevent children from coming to Jesus, not to exclude them. Many times, I don't know how it is there, but sometimes in America, children are excluded. நீங்க பாக்குறீங்க, and he wants them included. தடை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள தள்ளி விட்டுறாதீங்க, அவங்களே நீங்க அணைக்கணும், அவங்களே நீங்க சேர்த்து கொள்ளணும், அவங்கள தள்ளி விடக்கூடாது. உங்க ஊர்ல எப்படி தெரியல, ஆனா எங்க ஊர்ல அமெரிக்கால அநேக ப்ரோக்ராம்ஸ், சபையில இருக்கிற ப்ரோக்ராம் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, பிள்ளைங்க தொல்லை கொடுப்பாங்க சொல்லி அவங்க ஒதுக்கிடுவாங்க, நோ சில்ட்ரனே எழுதிடுவாங்க. ஆனா அப்படி இல்லாத படிக்க எல்லாவற்றையும் நீங்க பிள்ளைகளை சேர்த்து கொள்ளணும். One of the things I like to imagine is little lambs and a shepherd. ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த சிறு ஆட்டுக்குட்டியும் மேய்ப்பரும். அதை நீங்க அந்த படக்காட்சி நீங்க பாருங்க. So lambs will recognize the shepherd's voice. அந்த ஆட்டுக்குட்டி அந்த மேய்ப்பருடைய குரலை கண்டுபிடிச்சிருமா, அதுக்கு தெரியுமா? So if you can imagine many lambs and Jesus, you have to get the lambs to go to the narrow gate. The lambs will follow Jesus. And it says, narrow is the gate and narrow is the road to life. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
இங்க நீங்க பாக்குற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து முன்னால மேய்ப்பரை போல போறாரு. அங்க வந்து நிறைய ஆடுகள் இருக்கு. So if you can, and I believe Pastor, India brother, is like, just give me 1 minute, okay? sure. Sorry about yes, Pastor, brother, you can go. Hey, we roll with everything that comes our way. Yes, yes. Okay. Actually, I am not in my house. I am on a mission field in another state. Okay, so that's why. Dedication. Praise the Lord. Thank you. So when you have a bunch of lambs and you can guide them to the gate, how many of those adults in India? Well, India is somewhat like Japan. I'm Japanese, where like 3% or 2% are Christian and 98, 97% are in darkness. How many more people could, if they were led when they were little through the gate, would the percentages change? இப்ப நீங்க பாருங்களேன், நீங்க இந்தியாலயும் சரி, நான் வந்து ஜாப்பனீஸ் இருக்கிறதுனால ஜப்பான்லயும் சரி, இருக்கிற அந்த படக்காட்சி இப்ப பார்க்க சொன்னேன்ல, ஏசப்பா மேய்ப்பர், ஜனங்க வந்து அந்த சின்ன ஆடுகள், ஓகே, அது ஆட்டுக்குட்டி போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்றாங்க 3% தான் நம்ம கிறிஸ்தவங்க இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல தான் 2-3%. 97% ஏறக்குறைய கிறிஸ்தவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ஒருவேளை அப்படி எடுத்துக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போகும்பொழுது நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லிட்டோம்னா எத்தனை எத்தனை இன்னும் சதவீதங்கள் இயேசு கிறிஸ்து பின்னாலும் போயிருப்பாங்க சின்ன வயசுலயே. கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. So sometimes I like to think of the children when we get saved as like lighting a candle or flipping the switch on a light. And if there is so much darkness, we change how much darkness there is by changing a person from darkness to light. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம அவ்வளவு பிள்ளைகள் இப்ப எத்தனை சதவீதம் சொன்னல, அத்தனை சதவீதம் 90+% வந்து பிள்ளைகள் இருள இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை ஒரு சின்ன மெழுகு நம்ம பத்து வச்சா கூட கொஞ்சம் வெளிச்சம் வரும்ல, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வெளிச்சத்தை காண்போம், அந்த சத்தியத்தை பார்ப்பாங்க. ஒருவேளை சுவிட்சுகளை ஆன் பண்ணோம்னா லைட் வரும், அப்ப நிறைய வெளிச்சம். எவ்வளவு நம்மளால முடியுமோ அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை நம்ம அவங்களுக்கு பிரகாசிக்க செய்ய செய்ய பிரகாசிக்க செய்ய வச்சுட்டு அந்த லைட் அந்த வெளிச்சம் பிரகாசித்த பிறகு அந்த பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தை நாடி வர்றதுக்கு நம்ம எத்தனை சதவீதம் அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியும்? See, in children's ministry, it is very beautiful because it's a ministry where we are guiding and protecting those who are vulnerable. They cannot make their own decisions. They cannot go just where they want to go. So we are protectors as well. இப்ப நம்ம பாக்குறோம் சிறுவர் ஊழியம் ரொம்ப அருமையான ஒரு ஊழியம். எப்படின்னா பாதுகாப்பு சொல்றது படக்கூடிய ஜனங்க பிள்ளைகள், பாதுகாப்பு தேவையான பிள்ளைகள், நிறைய ஆபத்து அவங்களுக்கு முன்பாக இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு வேலை நம்ம கொடுத்து அவங்கள ஆண்டவர்கிட்ட வழி நடத்தி அந்த இருள இருந்து நம்ம ஒரு வெளிச்சத்தை காண்பித்து இயேசு கிறிஸ்துக்கு நேரம் அவங்க வழி நடத்தணும். எவ்வளவு பிள்ளைங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்கல்ல, காப்பாற்றப்படலாம் இல்ல. பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவங்க பெற்றோர்கள். ஓகே, இன்னைக்கு பெற்றோர்களே பிசாசு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு பிள்ளைங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பண்ற கொடுமை இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி ஒரு வேலை நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் அன்பா இருக்கிறார்கள், ஆண்டவருடைய அன்பு அவங்களை மாற்ற எவ்வளவு பிள்ளைகளை நம்ம அந்த மாதிரி காப்பாற்றலாம்ல. அப்படிதான் மிஷினரிமார்கள் வந்தாங்க. ஓகே,
விபச்சாரிகளா இருந்தாங்க குழந்தைங்க 6 வயசு 7 வயசு பொண்ணுங்களால விபச்சாரிங்க. ஓகே, அதை வந்து அந்த சில பேர் வந்து காப்பாத்துறாங்க மிஷினரி மாதிரி. அதெல்லாம் நம்ம பண்ணலாம் இல்லையா? Now, one thing the heaven has brought out through the examples yesterday is that we now know who's responsible for the children. Many times, in many places, there's a church or a ministry, and they delegate it for someone and say, okay, you're in charge of the kids. நம்ம பாக்குறோம் பரலோகம் வந்து இந்த சிறு பிள்ளைகளை குறித்து யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். சில சபைகளை அவங்களே கூப்பிடுவாங்க, நீங்க இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தை செய்யுமா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க, இந்த ஊழியத்தை செய்யுங்க. And things would be improved as the Lord is able to communicate, as we saw through the scriptures, that the person responsible for the children is the leader, not the person just over the children. அப்ப நம்ம பாக்குறோம் இந்த சிறுவர் ஊழியம், இந்த சிறுவர்களை குறித்து பொறுப்பு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சபையின் தலைவர். வெறுமையா அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரோ அந்த சிறுவர் ஊழிய டீச்சரோ இல்ல. அவங்களுக்கு மேல ஆண்டவர் அந்த சபையை கொடுத்தாருன்னா அந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் அந்த ஊழியக்காரர் தான்ப்பா பொறுப்பு. அது நம்ம பார்க்கிறோம். பரலோக அதை குறித்து ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்கும். And we saw that specifically when Jesus corrected the disciples from preventing the children coming to him. And also in the illustration where Jesus put the lambs as the priority. ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களை திட்டுறாரு, ஓகே, கடிந்து கொள்றாரு, ஓகே, இவங்களுக்கு தான் தேவன்றாரு. இன்னொரு வாட்டி ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி இவங்களை போல மாறாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு, இவங்களை நீ கவனிக்கலன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். Now, I want to recommend, no matter what ministry you're in, most of them, this is going to apply, especially in teaching and preaching ministries. இப்போ நான் சொல்ற ஒரு காரியம் நீங்க எந்த ஊழியத்துல இருந்தாலும் சரி, முக்கியமா போதிக்கிறதும் பிரசங்கிக்கிற ஊழியத்துல இருந்தா இது உங்களுக்கு பொருந்தும். That you work for a season with children. நீங்க சில நேரத்துல எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போதகரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து பிள்ளைகளோடு ஊழியம் பண்ணுங்க. So you might say, I'm not called to children. Why should I work with children? Doesn't make sense to me. அப்ப நீங்க சொல்லலாம், நான் வந்து சிறுவர் ஊழியத்துக்கு அழைப்பு எனக்கு இல்லைங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அர்த்தமே இல்லாம இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். Well, I'm going to tell you why. The reason why you should work with children is because you will find out how well you teach and preach and how you keep people's attention with kids. எவ்வளவு நல்ல பிரசங்கியார், எவ்வளவு நல்ல போதகர்ன்றது எப்படி தெரியும்னா, சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசிப்பாரு, அவங்களுக்கு கதை சொல்லிப்பாரு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துப்பாரு. அப்போ உனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நல்லா பிரசங்கிக்கிறீங்க, போதிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். If you cannot teach simply and are not interesting, kids will give you instant feedback. நீங்க ஒருவேளை நீங்க பிரசங்கிக்கலாம், சரியா பிரசங்கிக்கலாம், சரியா கதை சொல்லணும்னா, சரியா நீங்க டீச் பண்ணலன்னா பசங்களே சொல்லுவாங்க, இது போர் அடிக்குது, நீங்க சரியா போதிக்கல. See, adults don't always give you good feedback on your teaching and preaching because they have mastered the ability to look at you while you're teaching and preaching, and they may be somewhere else in their mind.
நீங்க நினைக்கலாம் வந்து பெரியவங்க வந்து உங்க பிரசங்கத்தை உங்க இதெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா போதிக்கிறாங்கன்னு. ஆனா ஒருவேளை அவங்க எங்கேயாவது பார்த்துட்டு பராக் பார்த்துக்கின்னு இருப்பாங்க, விட்டுருவாங்க உங்க பிரசங்கத்தை. My favorite age group is actually 3 to 5. என்னுடைய என்னுடைய ரொம்ப பிரியமான அந்த வயசு அந்த குரூப் எதுன்னு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 வரைக்கும். So maybe Audrey had more, but I used to do a outreach ministry. I had 80 to 90 3 to 5-year-olds in one room. இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கும் பொழுது இந்த 3 வயசுல இருந்து 5 வயசுல அது ஏறக்குறைய 80ல இருந்து 90 பேர் இருப்பாங்க என் கிளாஸ்ல. If you ever start to lose control of classroom, you learn how to get control back quickly. நீங்க வந்து எப்படி இந்த கிளாஸ் ரூம்ல இந்த பிள்ளைகளை எப்படி அடுக்கணும், எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணணும், எப்படி ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா சிறுவர் ஊழியம் பண்ணி பாருங்க. டக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க நல்லாவே சொல்லல, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, டக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அப்போ உங்களுக்கு ஆஹா நம்ம உஷாரா இருக்கணும், கரெக்டா சொல்லணும்ன்றது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, கவனத்தோடு பண்ணுவீங்க. அதனாலதான் சிறுவர் ஊழியம் பண்ணணும்னு சொல்றேன். Now, I used to, at one point, taught 250 6 through 11 years old. ஒரு வாட்டி நான் வந்து And then- 6 வயசுல இருந்து 11 வயசு 250 பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். And then I used to teach 1,000 6 to 11-year-olds 3 times a week each month. அதுக்கப்புறம் ஒரு 6 to 11 ஒரு 1000 பேருக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். So I can tell you by experience, if you teach children, they will give you they will give you feedback on how you're doing. They're not going to look at you and be somewhere else. They're going to either be engaged with you or not paying attention to you. அதனால நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கும் பொழுது ஒண்ணு உங்களை நல்லா கவனிப்பாங்க, இல்லையா கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களை ஏதாவது சொல்லி போட்டோன்னு விட்டுருவாங்க. I want to encourage you all, whatever ministry you're in, is to ask the Father questions or ask Jesus questions. இப்போ உங்களுக்கு நான் வந்து உற்சாகப்படுத்தி நான் உங்களை சொல்றேன், நீங்க எந்த ஊழியம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட கேள்விகளை கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேளு, ஆண்டவரே இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்ணலாம் கேளுங்க. The Father will answer you. I want to share that God has shared a lot of children's ministry with me the last 7 years or 8 years. இந்த 7 வருஷமா ஆண்டவர் வந்து அநேக சிறுவர் ஊழியத்தை குறித்த காரியங்களை என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். The reason why he didn't share with me earlier, because I didn't ask him any questions. இதுக்கு முன்னால ஏன் அவர் பகிர்ந்து கொள்ளலன்னா, நான் கேள்வி கேட்கல, அதனால அவர் வந்து சொல்லல. நான் கேள்வி கேட்ட பிறகுதான் அவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார். And the reason why I didn't ask him any questions, to tell you the truth, to be honest, is because I didn't have faith that he would answer me. உண்மையா சொல்ல போனா நான் ஏன் அவர் கேள்வி எல்லாம் கேட்கலன்னா, ஆண்டவரே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஏன் கேட்கலன்னா, அவரெல்லாம் எனக்கு போய் பதில் சொல்லுவாரா அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. So it's like having a relationship. If you talk to him, he's going to talk to you back. நீங்க ஒரு உறவுல இருந்தீங்கன்னா அப்படிதான், ஒரு கணவரோ மனைவினா நீங்க பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்க. ஏதோ ஒரு உறவுல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, நீங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினாதான் அவங்க பேசுவாங்க, நீங்க பேசலன்னா அவங்க பாட்டு கம்முன்னு இருப்பாங்க. So I want to share with you the first question I asked
asked him. I said, I was doing children's ministry. I was very frustrated because some of these things that I'm trying to communicate to pastors about children being important, they would nod, but no action. எனக்கு வந்து சிறுவர் ஊழியம் பண்ணும்போது ஒரு சில நேரத்துல எனக்கு ரொம்ப சோர்வாயிடும். ஏன்னா நான் எந்த சர்ச்ல எந்த இடத்துல பண்றேனோ இந்த பாஸ்டருங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ நான் பேசுவேன்ல, அப்ப நான் சொல்வேன், ஐயா இந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு இப்படி பண்ணணும், அந்த பிள்ளைங்க அதுக்கு அப்படி பண்ணணும், இது வேணும். அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அது வந்து முக்கியத்துவமே காட்ட மாட்டாங்க அதுக்கு. So I want to share with you, it will lead into another teaching later, but what my first question was to the Father. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப விருத்தி அடைஞ்சிட்டேன். அதனால பிதா கிட்ட நான் சில கேள்விங்க அப்பா கிட்ட கேட்டேன். Okay, so I asked the Father, I said, why hasn't Jesus returned? I wanted to go home. அப்போ நான் கேக்குறேன், ஏப்பா ஏசப்பா ஏன் சீக்கிரம் நீங்க வரல, நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. And he just said one scripture back. He said James 5:7. அப்போ ஒரு வசனத்தை எனக்கு சொன்னாரு, யாக்கோபு 5:7. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். So if you could read that one, that would be great. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். Okay. So I had heard this scripture preached upon several times. நான் நிறைய வாட்டி அநேக முறை இந்த வசனம் வந்து போதிக்கப்பட்டதை நான் கேட்டிருக்கேன். And it always concentrated on the latter rain of the Holy Spirit. எப்பவுமே பின்மாரியான அந்த அபிஷேகத்தை பத்தி அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க இதை குறித்து. And I was asking the Lord, I says, I'm asking you why Jesus hadn't returned. அப்ப நான் கேக்குறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே வரல, ரொம்ப சோர்வா இருக்குது ஆண்டவரே, விருத்தியா இருக்குது ஆண்டவரே, வந்து என்ன கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வசனம் கொடுக்குறாரு. Now, one thing is in the Bible, it says the husbandman or the farmer waiteth. And that's the Father God. You can cross-reference it in John chapter 15, I think. It says the farmer or the husbandman, Jesus is the vine and we are the branches. ஓகே, இப்போ இத வந்து எதை குறித்து சொல்றாருன்னா, நீடிய பொறுமையுள்ளவர்களா இருங்கன்னா யோவான் 15வது அதிகாரம், நானே திராட்சை செடி நீங்க கொடிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த விவசாய பத்தி சொல்லுவாரு. அவரு விதைய போட்டு அறுவடைக்காக காத்து இருப்பார் அப்படின்னு. So I know who the Father is waiting, but it says he's waiting for the precious fruit of the earth. அப்போ ஆண்டவர் காத்திருக்கிறாரு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக காத்திருக்கிறாருன்னா இந்த பூமியில அவர் பண்ண போற அறுவடை. So he said to me, he said, who do you think the precious fruit are? அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த அறுவடை, ஓகே, அந்த விசேஷமான அறுவடை யாருன்றது நீங்க நினைக்கிறீங்க? The